கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற ஆத்மாக்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வாழ்க்கையில சில சூழ்நிலைகள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது, ஒரு நல்ல படிப்பை சூஸ் பண்ணும் பொழுது, ஒரு நல்ல வேலையை சூஸ் பண்ணும் பொழுது, ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல துணையை சூஸ் பண்ணும் பொழுது, தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து தேவனை தேடி அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாங்கி ஒரு திருமணத்தை நாம் செய்து கொள்ளும் பொழுது அது மிகவும் மகிமையான ஒரு திருமணமாய் இருக்கும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் இல்லாம போகிறதுனால 1 மாதம் 3 மாதம் 6 மாதத்திற்குள்ளாக நம்ம நீதிமன்றத்தின் வாசல்ல நிற்கிறதை அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு வேதத்துல தேவையான எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கா? கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மளால இன்னைக்கு நிற்க முடியுதா? அவசரப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு நமக்கா பார்வைக்கு அழகா இருக்காங்களா, படிச்சிருக்கிறாங்களா, பணம் இருக்கா, வசதியா இருக்காங்களா? பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கான்னு பார்க்கல, சம்பளம் இருக்கா, வீடு இருக்கா, வாசல் இருக்கான்னு பார்க்கிறோம். இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்குமே தேவனுடைய வசனத்தின் மேல விசுவாசமும் நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று. கர்த்தருக்கு நீங்க காத்திருந்து நீங்க தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா புதிய பலன் உங்களுக்கு வரும். இதமான நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாகவும் கர்த்தரை தேடுகிறவர்களாகவும் நீங்க மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே நமக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்க எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.